அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே தங்கம் வாங்கணும், கழுத்து நிறைய போட்டுக்கணும், கை நிறைய போட்டுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இப்போ ஆண்களுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி நகையெல்லாம் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஆபரணத்துக்காகவும் நம்ம வாங்கலாம். அதே சமயத்தில் ஒரு அவசர தேவை அப்படிங்கும்போது அதை நம்ம பேங்க்லேயோ இல்லை அடகு கடையிலையோ வச்சு பணம் பெற்று அதன் மூலமாக ஏதாவது வீடு வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஒரு தங்கத்தை வாங்குவதற்கான ஒரு யோகம் எல்லாருக்கும் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் அமையிறது கிடையாது. அதாவது பணம் இருந்தால் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸ்வர்ண தோஷமெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு நகை வாங்குவதற்கு உண்டான பாக்கியம் கிடைக்காது. அதேமாரி வாங்கினாலும் அது தொலைஞ்சு போகலாம், இல்லை வேறு யாருக்கிட்டையாவது இரவல் கொடுத்து ஏமாந்து போகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் ஏற்படும். மேலும் இப்போ தங்கம் விலை பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படிங்க நடுத்தர மக்களால் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது எவ்வளவு விலை அதிகரித்தாலும் நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அதுவும் 1 இல்லை 2 இல்லை 3 முறை தங்கம் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். திரிபுஷ்கர யோகம். இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நாளில் நாம் தங்கம் வாங்கணும் அப்படிங்கும்போது 3 முறை தங்கம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணம் தொடர்பான விஷயங்கள் பேசிகிட்ருக்காங்க, பொண்ணு பையனுக்கெல்லாம் ஏதாவது நகை வாங்குற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கும்போதுக்கு நீங்கள் இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கிறது கூடுதல் சிறப்பு. ஏன்னா தொடர்ந்து இதுபோல் சுபகாரியங்களுக்கு நீங்கள் நகை வாங்குவதற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அந்த அளவுக்கு பணமும் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட திதி, கிழமை, அதே போல் பார்த்திங்கன்னா நட்சத்திரம், இது 3ம் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் தான். இந்த ஒரு நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது 3 முறை நடக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நகை வாங்கிறதுக்கு, அல்லது மளிகை சாமான்கள் வாங்கிறதுக்கு, அதே போல் பாத்திர பண்டங்கள் வாங்குவதற்கு, ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க, பேங்க்கில் பணம் போடுறீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது சிறப்பு. எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. இப்போ வீட்டில் கணவன் மனைவி, மாமியார் மருமகள், இந்த மாதிரி கூட ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் சண்டை ஏற்படுத்திக்காதீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதே போல் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கிறது அறவே கூடாது. யாருக்கும் கடனும் கொடுக்கவும் வேண்டாம், சரிங்களா? அடுத்து இந்த பெரிய காரியம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதுக்கு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமானவங்கன்னா போய் தான் ஆகணும், இல்லை கொஞ்சம் தள்ளி கூட போடலாம், இந்த நேரத்துக்கு ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவே போங்க. அதே போல் மருத்துவ செலவு பண்ணுறது, செக்கப் போகிறது, இதையுமே நீங்கள் இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டாம். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கூட போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு திரிபுஷ்கர யோகத்தை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்லது. சரி, முதல்ல இந்த ஒரு நேரமானது நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தரலாம். நாளை நாள் நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணி 53 நிமிஷத்தில் இருந்து காலை 9 மணி 34 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதாவது 2 மணி நேரம் 41 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நகைக்கடை திறந்துருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் தங்கமோ அல்லது வெள்ளியோ ஏதாவது ஒன்று வாங்கலாம். இப்போ வெள்ளி பார்த்திங்கன்னா அதுவுமே விலை ஏறிடுச்சு தான். இருந்தாலும் உங்களால் ஒரு 1/2 கிராம் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்து ஒரு சின்ன அளவு காயினாவது வாங்குறது நல்லது. ஏன்னா தங்கம் வாங்கினா தங்கம் மட்டும்தான் சேரும். வெள்ளி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்கமும் சேரும், வெள்ளியும் சேரும். அந்த அளவுக்கு ஆதிக்கம் பெற்றதுன்னு பார்க்கும்போது வெள்ளியை சொல்லலாம். முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்கள்.
இல்லைங்க இந்த நேரத்தில் எந்த கடை போய் திறந்துருக்கு போது எங்கே போய் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இப்போது நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பிக்கையான இடத்துல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வாங்குறது நல்லது. இல்லை உங்கள் கணவர்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா ஆன்லைனில் வந்துட்டு அவர் வாங்குவார். இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் கூட அவர் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு பண்ணுவார். சரிங்களா? ஏற்கனவே இந்த நேரம் நமக்கு 24ஆம் தேதி வந்திருந்தது. அப்போ நான் ஒரு கல்லுப்பு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன். இதை வந்து செய்யுங்க, இதன் மூலமாக தங்கம் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும்னுட்டு. ஒருவேளை அந்த ஒரு பதிவை தவற விட்டுருந்தீங்கும் போது அந்த ஒரு கல்லுப்பு பரிகாரத்தை நீங்கள் இந்த நாளில் வந்துட்டு செய்யலாம். இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்புற பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். பல் கூட துளக்க வேண்டாம், நீங்கள் எப்போ வேணாலும் இது செய்யலாம். சரிங்களா? குளிக்க வேண்டாம், பல்லும் விளக்க வேண்டாம், எப்போ வேணாலும் செய்யலாம். முடிஞ்சால் நான் சொன்ன டைமுக்குள்ளார ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ போயிட்டு நகை வாங்கிறது நல்லது. அப்படி வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை வாங்கிறதுக்கான காசே கையில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடுத்த திரிபுஷ்கர் யோகத்துக்குள்ளார நகை வாங்குவதற்குண்டான பாக்கியம் கிடைப்பதற்கு தான் நாம் இப்போ இந்த மெத்தடை வந்துட்டு செய்ய போகிறோம். சரிங்களா? அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இல்லைன்னா இப்போ நான் சொன்ன இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்துக்குள்ளே கூட நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துக்கலாம். யாரு கூடவும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் வந்துட்டு சொல்லணும். எண்ணிக்கை கணக்கு அப்படின்ட்டு பொதுவாக வந்து இதுக்கு கிடையாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். இருந்தாலும் நாம் எப்போதுமே ஒரு மந்திரங்கள் அப்படிங்கும்போது ஒரு 27 முறை அல்லது 108 முறை அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவோம் இல்லையா? அதே போல் இந்த ஒரு இதையும் நீங்கள் 27 முறை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இல்லைனா 23 முறை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நல்ல பலன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தலாம். பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ். பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ். பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே அற்புதமான சுவிட்ச் வேர்டு இங்கே காம்பினேஷனாக வந்து இருக்குது. பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ் அப்படிங்கும்போது தங்க மேகங்கள் பொழிக அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அதுவும் இப்போவே பொழிக அல்லது கொண்டு வாங்க, தங்க மேகத்தை இப்போவே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். அதாவது மேகத்துலேருந்து மழை பொழியிற மாதிரி தங்கம் வந்து நமக்கு பொழிய போகுது, சீக்கிரமாக பொழியணும், இப்போவே பொழியணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். பொதுவாக இந்த மாதிரி சுவிட்ச் வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது. நம்பிக்கை அப்படிங்கிறது மட்டுமே போதும். ஸோ நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே காலையில் எழுந்ததும் இந்த நான் சொன்ன இந்த டைமுக்குள்ளார நீங்கள் முகம் கை கால் கழுவுனா கழுவுங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல, அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 23 முறை அல்லது 27 முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. இனிமேல் டைம் இருக்குது, நான் கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதுறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு கோடு போடாத ஷீட்டாக பார்த்து எடுத்துகிட்டு ப்ளூ கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வர மாதிரி பேனாவை பயன்படுத்தி நீங்கள் இதை வந்துட்டு அப்படியே வந்து எழுதலாம். ஒரு பேஜ் ஃபுல்லாக அப்படின்னு கூட வந்துட்டு எழுதலாம். என்னென்னா எழுதும்போது ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். என்னென்னா இந்த மாதிரி சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் தான் வந்துட்டு எழுதணும். அப்போ தான் வந்ததுக்கு பலன் வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி கொடுத்துருந்தனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க. இப்படி எழுதுனா இந்த பேப்பரை எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் தூங்கும்போது தலகாணி கடியில் வந்து வச்சுக்கோங்க. நைட்டோ காலையிலையோ தூங்கி எழுந்ததும் அல்லது தூங்கிறதுக்கு முன்னாடி தினம் ஒரு வாட்டியாவது இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை நீங்கள் இந்த பேப்பர் எழுதியிருக்கீங்களே இதை அப்படியே வந்து படிச்சுட்டு மறுபடியும் உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்குங்க. கண்டிப்பாக அடுத்த திரிபுஷ்கர் யோகம் வரத்துக்குள்ளார தங்கம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பணமும் சேரும், வாங்கக்கூடிய யோகமும் வந்து கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.